இது பாருங்கள், இது வந்து இன்னொரு பொமோகிரானேட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரோஸுங்க. பாருங்கள், இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கலாக்காய்ங்க. அதனால் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை, சின்னதெல்லாம் மாற்றி வைக்கணுன்ட்டு இருக்கேன். இது வந்து மருதாணி. இது வந்து ரெட் ஆப்பிள் பேருங்க. ரெட் ஆப்பிள் பேருன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து எல்லோ ரெட்டோ கலந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, திருப்பி ஃப்ளவர் விற்குதுங்க. இது வந்து ஒரு ஃபிக்குங்க, டேனா ஃபிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் ட்ராகனுங்க. இது வந்து ஸ்வீட் சந்தோலுங்க. இலையெல்லாம் உருவி விட்டோடனே பாருங்கள் எவ்வளோ நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், நியூ பிரான்ச்சஸ் எவ்வளோ ஸ்டார்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பெப்பருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பிரித்து நான் காய வைக்கணும் பாருங்கள். நியூவாக திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வந்து இந்த ஷேடில் தாங்க வச்சுருக்கேன், இந்த ஷெட்டு கீழே தாங்க நான் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ரிகாட்டுங்க. ஆப்ரிகாட்டுக்கெலாம் நீங்கள் இலையை உரி விட்டாலும் அது வந்து இப்போ லீஃப் வந்துடும். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பண்ணாதீங்க. எந்த செடிக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். இந்த ஆப்ரிகாட்டுக்கெலாம் நீங்கள் இலையை உரி விட்டாலே சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள் நியூவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். தெரியுதோ தெரியல. நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு நான் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பிரேசில் மல்பெரிங்க. இது வந்து விலை காஸ்ட்லியாக கொடுத்து தான் நான் வாங்கினேன். ஆனால் வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரூட் வந்து நிற்கவே மாட்டேங்குதுங்க. அது வந்து விழுந்துருது. நல்லா பழமே நல்லா பழுத்துதுன்னா அப்படியே காஞ்சி போய் விழுந்துருது. ஆனால் ஷார்ட் மல்பெரி, இப்போ சாதா மல்பெரி, அது ரொம்ப நான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது இந்த வெயிலுக்காக என்னன்னு தெரியல, அது அப்படி பழம் வந்து அப்படியே காஞ்சி ஒரு நாள்லேயே வந்து செடியிலே இருந்தாலும் அது வந்து கருகி போயிடுது. இது பாருங்கள், இது இன்னும் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ முக்கு வந்திருக்கு பாருங்கள். 2 3 வந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இந்த கலர் தான் அது. இது வந்து ஜில்டாக் செரிங்க இது. ஆனால் வந்து டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, அதனால் சின்ன பாட்டில் வச்சு அப்படியே விட்டுருக்கேன். இது வந்து கனகாமரங்க, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது பாருங்கள், இது வந்து இது வந்து இது பாருங்கள், இது வாழை மரம். அந்த வாழை மரமும் பப்பாயாவும் செட்டே ஆகப்பட்டேன். ஆனால் வளர்த்துருக்க பப்பாயா ஆனால் காய்க்கெலாம் சரி அப்படியே விட்டேன். அதுலேயே வந்து நான் வந்து தக்காளி செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து லில்லிங்க. இதெல்லாம் வந்து லில்லி. இது திருநீற்று பச்சளை. இது வந்து இது வந்து கனகாமரங்க, எல்லோ மஞ்சள் கனகாமரம். இது வந்து பிளாக்பெரி. இது இன்னொரு ரோஸுங்க. இது வந்து இங்கே பாருங்கள், இன்னொரு கிரேப் செடி வச்சுருக்கேன். ஆனால் அது வரவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு ரோஸுங்க. இது வந்து கிரேப்ஸுங்க. கிரேப்ஸ் வந்து பன்னீர் கிரேப்ஸ். இது கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ஃப்ரூட்டு. இப்போ பழம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, கட் பண்ணிட்டேன். இது வந்து எல்லோ ஸ்ட்ராபெரி கோவாங்க. இப்போ இலையெல்லாம் முனையில் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். மற்றது எல்லாம் அது அடுக்கடுக்காக துளிர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் துளிர் தாங்க. நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக மொக்கு வைக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வரப்போகுதுன்ட்டு. இது பாருங்கள், இது வந்து அவரைக்காங்க. இது வந்து மண்ணில் டென்னிஸ் பால் செடி. இந்த செடியை கேட்டிங்க ஒருத்தர், ஆனால் வந்து சின்ன கிளையாக தான் இருக்குது. நல்லா பெருசான பிறகு என்ன கட் பண்ணால் தரேன். இது வந்து சின்ன செடியாக இருக்குது. இது வந்து ரெட் சூரியன் செடிங்க. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது காய் வச்சுருக்கு பாருங்கள். திருப்பியும் அது பழுத்தோடனே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒயிட் மல்பெரிங்க. இப்போ தான் 6 மந்த்ஸ் முன்னாடி வாங்கி வச்சேன். இப்போ இலையெல்லாம் உருவி விட்டோடனே திருப்பி ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்க. இதுதான் ஃப்ளவர். இது தாங்க காயாக மாறும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுங்க. ஒரு 4 பழம் காய்ச்சிதுங்க. அதுக்கப்புறம் மழை பெய்யும். மே மந்த் நான் ஊருக்கு போன பாருங்க. அந்த மலையில் வந்து அந்த வேரே அழுகி போய் அந்த செடி செத்து போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இது வாங்கி வச்சேன். இது இப்போ வந்து காய்க்காது. எவ்வளோ கொத்தாக காய்ச்சிது பாருங்கள். அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே வந்து சாமான் வச்சு பாருங்க. இங்கே எப்படிலாம் காப்பாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மழை திருப்பி மலையில் காயவே மாட்டேங்குதுங்க பாருங்கள். இங்கே கூட வச்சுருக்க மழைனா பொழைச்சிருக்கோங்க. இது மழைனால தாங்க எல்லாம் குச்சும் காஞ்சி போயிடுச்சு. நான் கட்டிங்ஸ் போட்டது எல்லாம் காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்குது. இது வந்து இன்னொரு வாட்டர் ஆப்பிளுங்க. இது வந்து ரெட் கலருங்க. ஆனால் அது வந்து இலையை உருவிட்டு ஒன்றும் காயே வைக்கல. பார்க்கலாம் இந்த விஷயம் வைக்குதா இல்லையான்ட்டு. இதுவும் சாமான் செடிங்க. இந்த மலையில் தண்ணியே மண்ணில் வந்து காயவே மாட்டேங்குதுங்க. எப்படியோ காப்பாற்றுறேன். இது வந்து கேஜி கோவாங்க. இது இங்கே கூட காய் வச்சுருக்கு பாருங்கள். எனக்கு இது சின்ன கார்டனா, அதில் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் சின்ன கார்டனா இதில் வந்து வீடியோஸ் எடுத்து என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து வேறு வீடியோஸ் தான் நான் போட வேண்டியதாக இருக்குது. இது வந்து பீன்ஸுங்க, காராமணிங்க. இது வந்து மல்பெரிங்க. மல்பெரி வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வளரும்.
இது வந்து ஆயில் கேனில் தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வந்துருக்குங்க. நான் வந்து சின்ன ஸ்டெம்மு தான் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இது பாருங்கள். இது வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைப் ஒரு பொண்ணு கேட்டிருந்தா, அந்த பொண்ணுக்காக போட்டு வச்சுருக்கேன். ரூட் ஒன்றும் நல்லா ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆன பிறகு அவளுக்கு கொடுத்துடலான் இருக்கேன். இந்த அளவு தாங்க நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் வச்சேன். அது வந்து மரமாட்டம் வளர்ந்துருக்குங்க. அது எங்கள் அம்மா வந்து மரமாட்டம் வளருது, ஆனால் காய்க்கலாட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இந்த வாட்டை ஊருக்கு போனால் அது வந்து கட் பண்ணி விடலான் இருக்கேன். இந்த டிசம்பர் மாதம் ஊருக்கு போகலான் இருக்கேங்க. ஊருக்கு போனால் அந்த மரத்தை வந்து ப்ரூனிங் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரூனிங் பண்ணால் அந்த கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்து நான் கட்டிங்ஸ் போட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் கம்மியாக நான் கொடுக்குறேங்க. 650 கொடுத்து நான் வந்து இதில் அந்த ட்ரீம் கார்டனா இல்லை க்ரீன் ஷாப்பான்னு தெரியல, நான் அங்கே வந்து நான் வாங்கினாங்க. சின்ன பாட்டில் வச்சுருக்கேன், அது அப்படியே வருதுங்க. நல்லா வளர மாட்டேங்குது, ஆனால் மண்ணில் வச்சுன்னா சூப்பராக வளருங்க. இது வந்து அண்ணா ஆப்பிளுங்க. இந்த ஆப்பிள் தான் நீங்கள் ஃப்ளவர் வச்சது காய் காய்ச்சலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து வெல்வெட் ஆப்பிளுங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு கலராக இருந்திருக்கும், வெல்வெட் மாதிரி இருந்திருக்கும். அந்த பழம் வந்து கீழே வந்ததுங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, ஏன்னா காயாக இருந்துச்சுன்னு தெரியல. இது திருப்பியும் ஃப்ளவர் வச்சுருக்கு. இது பார்பரா செரி ஸ்வீட்டுங்க. இது இன்னும் நல்லா பெருசு, நல்லா பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து காய வைக்கலங்க. ஃப்ளவர் வச்சுது, ஆனால் காய் நிற்கலங்க. இது வந்து லெமனுங்க. நல்லா கொத்தாக காய்க்குதுங்க. இது எத்தனை விஷயம் நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது இருக்குங்க. ஒயிட் ஜாமுன். இது வந்து இலையில நான் எப்பவுமே இலையிலே வச்சுக்க மாட்டேன். பாருங்க, நியூவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அது பாருங்க, இதெல்லாம் ஃப்ளவராக என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்ன பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளவராக என்னன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது ஃப்ளவர் வருதா இல்லை வந்து லீஃபான்னு தெரியல. இது வந்து வேறங்க. அது வந்து புஷ் ஆரஞ்சுங்க. இது பாருங்கள், புஷ் ஆரஞ்சு பாருங்கள், தெரியுதா பாருங்கள். இது புஷ் ஆரஞ்சு. இது ரொம்ப ஜூஸ் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து க்ரீன் ஆப்பிளுங்க. நல்லா வளர்ந்து நல்லா பெரிய செடியாக இருந்துச்சுங்க. இந்த நாய்ங்க வந்து இதை தட்டி விட்டு இந்த கிளையே இங்கே வரைஞ்சிருக்கு பாருங்க. நல்லா பெரிய கிழங்க திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பெரிய கிழங்கு நல்லா நிறைய ஃப்ளவர் வச்சுதுங்க. நிறைய காய்க்கும்னு நினச்சேன், கடைசியில் அந்த மாதிரி போயிடுச்சு. இது வந்து ரன்னர்ஸ்லேருந்து ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேங்க. இது வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கறிக்கு போடாமல் இருந்துச்சு. இது திருப்பி கட் பண்ணி விட்டுருக்கேன். நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க பிரான்ச்சு. இது வந்து ட்ராகனுங்க. நான் ஒயிட் நினச்சி வாங்கினா, ஆனால் ரெட்டில் ட்ராகனுங்க. மேலே இந்த மாதிரி தூக்கி கட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான் 5 கட்டிங்ஸ் நான் போட்டிருக்கேங்க. நான் யாருக்குனா பிளான்ஸ் கேட்டிங்கன்னா நான் வந்து இது கம்மியான விலைக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் ஸ்லோவாக தாங்க வளரும். இது வந்து பேஷனுங்க. நான் கட்டிங்ஸ் போட்டது பேஷன் போட்டு நான் உங்ககிட்ட யாருமே பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் காட்டியிருப்பேன். நான் வந்து இதில் மாற்றி வச்சுங்க. மாற்றி வச்சுன்னு ஒரு 2 நாள் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் இதில் வச்சு நல்லா நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள் பிரான்ச்சஸ்ஸு. முடக்கத்தானுங்க. ஆனால் நான் தோசையில் போட்டு சாப்பிட்ருக்கேன், ஆனால் கசப்பாக இருக்குது. அதனால் எனக்கு அது பிடிக்கல. சரி, சும்மா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பிரம்மா கமலங்க வாசனையாக இருக்குங்க. இது ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகி ஒரு நாள் தாங்க இருக்கும். நைட்டு ப்ளூம் ஆகுங்க, காலைல வந்து அதை சுருங்கிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனல் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. பிளான்ஸ் வீடியோ பிடிக்கிறவங்க பிளான்ஸ் வீடியோ பாருங்கள், காமெடி வீடியோ பிடிக்கிறவங்க காமெடி வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து நான் வச்சுருக்கிறது சின்ன கார்டன், பெரிய கார்டன்லாம் நான் வச்சில்ல. அந்த அளவுக்குலாம் இது போடுற அளவுக்கு இல்லை, கண்டென்ட்டாக ஒன்றும் இல்லை கார்டனில். அதனால நான் வந்து வேறு வீடியோஸ்லாம் நான் காமெடி வீடியோஸ் எதனா போட்டேன்னா விருப்பம் இருக்கவங்க பாருங்கள், மற்றவங்க வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.